சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவினரால் நடாத்தப்பட்ட விழிப்புணர்வு. சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தை மையமாக கொண்டு விழிப்புணர்வு நிகழ்வொன்று மட்டக்களப்பு சத்திரு கொண்டானில் அமைந்துள்ள சர்வோதய பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் என 20 பேர் கலந்து கொண்டிருந்தனர். சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் முகாமையாளர் ரசிக குணவர்தன, குழுவின் பணிப்பாளர் சுதேச நந்திமா சில்வா, திட்ட அதிகாரி டி ஷாமினி, ஊடக இணைப்பாளர் கெலும் விஜய்சிங்க ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சிறை கைதிகளின் உரிமைகள் தொடர்பிலும், கைதிகள் தொடர்பிலும், சர்வதேச ரீதியில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் தொடர்பிலும் விளக்கமளித்தனர். கொழும்பை மையமாக கொண்டு இயங்கும் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் இக்குழு கைதிகளின் உரிமைகளை பாதுகாத்து மனித பெருமையினை உயர்த்துவோம் எனும் துடிப்பொருளில் நாடளாவிய ரீதியில் விழிப்புணர்வுகளை மேற்கொள்வதற்கான பயிற்சியாகும். அத்துடன் வடக்கு கிழக்கு உட்பட 25 மாவட்டங்களிலும் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அக்குழு செயற்பட்டதோடு சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் இக்குழுவினர் கைதிகளின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான சட்ட ரீதியான உதவிகளை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக செயற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நான் சிறை கைதிகள உரிமைகளை பாதுகாக்கும் குழு, அதாவது இது CPRP என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம். நாங்கள் கொழும்பை மையமாக கொண்டு சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக, அதாவது எங்களுக்கு தெரியும் இப்போ இலங்கையின் சூழ்நிலைகளை பொறுத்தவரை நாங்கள் பெண்களுக்காகவோ சிறுவர்களுக்காகவோ இல்லை வேறு விஷயங்களை செய்கிறதுக்காகவோ நிறைய நிறுவனங்கள் இப்போ முன் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. சிறை கைதிகள், அதாவது இலங்கை நாட்டில் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக, அடுத்தவங்களோட சிறை கைதிகளோட உரிமைகளை சில நேரங்களில் அவங்களுக்கு சரியான நேர்த்தியான ஒரு முறையில் அவங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கப்படுறது இல்லை. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், உணவாக இருக்கட்டும், முறையாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், சரி. ஒரு சிறை கைதி என்பது ஒரு சிறையில் ஒரு குற்றம் செய்து போறாருண்டா அவர் பிறக்கும் போதே ஒரு கைதியாக அவர் பிறக்கிறதில்லை, ஒரு குற்றம் செஞ்சு பிறக்கிறதில்லை. அவர் சில நேரங்களில் சூழ்நிலைகளுக்காகவோ இல்லை அவருடைய சந்தர்ப்பம், அந்த இடத்துல அவருடைய உணர்வுகள் மீதான பிரச்சனைகளுக்காகவோ அவர் ஒரு கைதியாக மாறலாம். அப்படியான ஒரு நிலைமையில் அந்த கைதி ஒரு சிறைக்குள்ளே போய் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதாவது அவர் எந்த அளவு கஷ்டமான அவருக்கு சரியான உணவுகளோ, உடைகளோ, சுகாதாரமோ, அவருக்கு சரியான உரிமைகள், அதாவது ஒரு மனிதர் என்று எடுத்துக்கொண்ட ஒரு வாழுற உரிமை கட்டாயம் ஒரு மனிதருக்கு, அதாவது அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு உரிமை இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிறைகளுக்குள்ள போகிற இந்த சிறை கைதிகள் அவங்க இந்த வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை சந்திக்க நேரிடுறாங்க. ஒரு உதாரணம் சொல்ல போனால், ஒரு சிறை கைதி திருந்தணும் என்று நினைக்கிற நிலையில கூட அவருக்கு திருந்த முடியாம போற சந்தர்ப்பங்கள் சிறைகளுக்குள்ள உருவாகுது. ஒரு சின்ன பிரச்சனைக்காக சிறைக்குள்ள போய் அவர் கணநாள் இருந்து அதுக்காக அவர் பெரிய பெரிய பிரச்சனைகளை செய்ய தூண்டுற அளவுக்கான ஒரு சட்ட நடவடிக்கைகள் எடுக்காத, அவங்களுக்கு மேலால ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு பெரிய ஒரு விஷயமா இந்த இலங்கையை பொறுத்தவரை இந்த விடயம் பாரதூரமாக பரவி கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த சிறை கைதிகளோட உரிமைகளை பாதுகாக்கிற குழு, அதாவது நாங்கள் கொழும்புல இத்தனை நாள் ஒர்க் பண்ணினாலும் எங்களோட ஒரு நோக்கம் இருக்குது. இந்த இலங்கை பூராகவும் எங்களோட இந்த சிறை கைதிகளோட உரிமைகளை பாதுகாக்கிற நோக்கத்தில் நாங்கள் ஈடுபடணும். இலங்கை முழுவதுமே எங்களோட இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் கொண்டு போகணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் கொழும்பு மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைமுறையை நாங்கள் இலங்கையில் இருக்க போகிற அனைத்து மாவட்டங்கள்லையுமே நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக அதில் முதல் கட்டமாக நாங்கள் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இங்கே இருக்கின்ற சிறை கைதிகளோட உரிமைகள் சம்பந்தமாக அதோடு அவங்களோட நாங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இது அவங்களுக்கு பிரச்சனைகளை நாங்கள் என்ன மாதிரியான இனி எதிர்வர்ற காலங்களில் நாங்கள் எவ்வாறு அவங்களோட இணைந்து நாங்கள் வேலை செய்ய போகிறோம்ன்ற இதை நாங்கள் சொல்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் சர்வோதயா நிலையத்தில் பயிற்சி நிலையத்தில் எங்களோட லோயர்ஸோட, அதோட ஜேர்னலிஸ்ட், எங்களோட மீடியாக்களோட, அடுத்து சிவில் சொசைட்டி, NGO சார்பான நிறுவனங்கள், அதாவது எங்களுக்கு எல்லா மாவட்டங்களையும் ஒரு குழுவை நாங்கள் உருவாக்க போகிறோம். அந்த குழுவிலிருந்து முக்கியமான ஆக்களை நாங்கள் இணைத்து எங்களோட CPRP குழுவால், அதாவது சிறை கைதிகளை உரிமைகளை மீட்டெடுக்கும் இந்த குழு இலங்கை பூராகவும் எங்களோட ஒரு செயற்பாடை தொடங்குறதுக்காக வேண்டி இந்த ஒரு முதற்கட்ட நடவடிக்கையாக இன்று பெட்டிக்குளோ மாநகரத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம்.